ஒரு நிமிஷம் இருப்பா, உன்னோடதுன்னு சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் கவனம். ஆதாயத்தை பார்த்துக்கிறேன். பர்சனல் சொல்லிட்டு கொஞ்சம் ஆதாயத்தையே பார்க்காம சொன்னாங்க சரிப்பட்டு வராது. நான் ஜூன் மாசமே தொழில் தொடங்கணும், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. அதுதான் இல்லைன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள நான் தொழில் தொடங்கணும், அது எப்படி சார் அது? அதுதான் பிரச்சனை. ஓ, வணக்கம் சார். வணக்கம் மனோஜ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க கான்ட்ரவர்சிலாம் எப்படி போகுது? கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு சார். ஏன் நீயே கான்ட்ரவர்சியில போயிட்டியா? இல்ல சார், கொஞ்சம் அப்சர்வேஷன் பீரியட்ல இருக்கேன், அதனால சரி சரி, முடிச்சிட்டேன். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. சூப்பர் சார். இப்போ ஒரு புது கேள்வியோட வரேன் சார். பஞ்சாங்கம் மூலியமா எல்லாத்துக்குமே ஒரு மூர்த்த நாள் அப்படின்பாங்க சார். மூர்த்த நாள்னா கல்யாணத்துக்கு மட்டும் மூர்த்த நாள் இல்லை, தொழில் ரீதியாகவும் வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இது எல்லாமே இருக்கு சார். அது எப்படி சார் செயல்படுது? அது பஞ்சாங்கம்ங்கிறது வந்து என்னாலும் ஜோதிடர்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். எல்லாருக்குமே பஞ்சாங்கம் அப்படின்னாலே 5 அங்கங்கள். நம்ம சொல்றது வந்து திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம். இது எல்லாத்தையும் வச்சு அன்றைய நாள் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லான நாள் அப்படின்னு குறிக்கும். ஒன்றுமே தெரியலனாலும் அந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் வந்து நேத்திரம் என்ன, ஜீவன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த நேத்திரமும் ஜீவனும் இருக்கக்கூடிய நாட்கள் வந்து ஒரு மாதிரி உகந்த நாட்கள், சரி நாளாகவே இருக்கக்கூடாது. இப்படிங்கிறதுலாம் பேசிக்கான விஷயங்கள். முகூர்த்தம் குறிக்கிறது பொதுவாக வந்து பஞ்சாங்கத்தில் வந்து நமக்கு வந்து முகூர்த்த நாட்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை தவிர ஒருத்தர் வந்து சீரியஸாக பார்க்கணும், இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இதுக்கு ஒரு நல்ல நாள் சொல்லுங்கள், பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லணும். அப்போது அதுக்கு உகுந்த மாதங்கள், ஏன்னா அவங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு பாக்கியஸ்தானம் என்னங்கிறது வந்து அந்த ஜோசியர் பார்த்து, அதுக்கு உகுந்த நட்சத்திரங்களை பார்த்து, நல்ல பார்வைகள், குரு பார்வை அந்த மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கக்கூடிய இதை பார்த்து அவர் வந்து குறித்து கொடுப்பார். பொதுவாக வந்து நட்சத்திரத்தை எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து பிளவாகும் நட்சத்திரங்கள் பொதுவாக ஒதுக்கிக்கணும். அதாவது பிளவாகும் நட்சத்திரங்கள்னாக்கா 2 ராசியில் பகரக்கூடிய நட்சத்திரங்கள், சூரியனுடைய நட்சத்திரங்கள், குருவனுடைய நட்சத்திரங்கள், அதே மாதிரி செவ்வாயினுடைய நட்சத்திரம், இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் வச்சு பார்த்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். முதல்ல பஞ்சாங்கத்திலேயே வந்து பழைய பஞ்சாங்கம், புது பஞ்சாங்கம். சரிங்க சார். பழைய பஞ்சாங்கம்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து ரிஷி வாக்கியத்திலிருந்து வந்தது. ரிஷி வாக்கியத்தில் அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி இதெல்லாம். இப்போ கூட நிறைய பிரச்சனைகள் நடக்கும், சனி பயிற்சி ஆயிடுச்சு, ஆகலை அப்படிங்கிறதுலாம். புது பஞ்சாங்கம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து திருகணித பஞ்சாங்கம் அப்படிங்கிறது வந்து புது பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். திருகணிதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய அஸ்ட்ரோனாமிக்கல் சர்வே ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து வரும். ஓகே சார். அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி அந்த இதனுடைய கிரக அமைப்புகள், அதனுடைய மூவ்மெண்ட் என்னென்னலாம் இருக்குங்கிறது இந்தியன் நேஷனல் இந்த ரிப்போர்ட் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த பஞ்சாங்கத்தை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஆகாயத்தை பார்க்கும்போது இங்கே சனீஸ்வரர் இருக்கார் அப்படின்னா, இப்போ டெலிஸ்கோப்பில் வச்சு பார்த்தோன்னா அங்கே இருக்கார். ஓ, அப்படிங்கிறது எக்ஸாக்டாக பார்க்கலாம். அப்போ வந்து பயிற்சி ஆகலை, ஆயிடுச்சு இப்படிங்கிறதுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது, வாதத்துக்கே சான்ஸ் இல்லாத ஒரு நிகழ்ச்சி நடக்கும். சரி. அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒரு விஷயத்துக்கு வந்து இந்த இதை பார்த்து பர்சனலாக பார்த்து சொல்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை சார், இப்போ நான் ஜூன் மாசமே தொழில் தொடங்கணும், ஒரு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க, அதுதான். இல்லைன்னா டிசம்பர் மாசத்துக்குள்ள நான் தொழில் தொடங்கணும், அது எப்படி சார் அது? அதுதான் பிரச்சனை. ஓ, இப்போ வந்து ஒரு விஷயத்துக்குன்ட்டு நீங்க கேட்குறீங்க, அப்படிங்கும்போது அந்த ஜோதிடர் வந்து அதுக்குரிய உகந்த நாள், உங்களுக்குரிய பெஸ்ட் பீரியட் என்னதுங்கிறத வந்து பார்த்து வந்து சொல்றது வந்து ஒரு பக்கம். சரிங்க சார். அது இல்லாம இன்னைக்குள்ள ஒரு நல்ல நேரம் சொல்லுங்க, 2 நாள்ல ஒரு 2 நாள்ல ஒரு நாள் சொல்றது, அதே மாதிரி எனக்கு சண்டேயா பார்த்து முகூர்த்த நாள் குறிச்சு கொடுங்கன்னு சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம ஃப்ரீயா கொடுத்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு அமைப்பை வந்து எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து ஜென்ம ஜாதகத்தை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. சரி, அதை வந்து மாற்றவே முடியாது. அது நமக்கு ஜென்ம இது, அதை வந்து மாற்ற முடியாது. ஆனால் இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம தொடங்குறோம்னாக்கா அதற்குரிய ஒரு நல்ல ஒரு நேரத்தையும் இதையும் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும்.
தெய்வாதீனத்துல. எல்லாம் வந்து நான் பண்ணங்கிற அகம்பாவத்துல இல்ல, அந்த தெய்வாதீனத்துல நம்மளால அதை வந்து பண்ண முடியும். கண்டிப்பா சார். ஸோ அந்த இதற்குரிய சான்ஸை வந்து எடுத்துக்கணும். ஓ. எடுத்துக்காம விட்டுட்டோம்னாக்கா அங்க வந்து பிரச்சனைகள் வரும். நீங்க தானே முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க இந்த நாளைக்குள்ள நீங்க வந்து எனக்கு ஒரு நல்ல நாள் அதுல எது பெஸ்ட்டோ அதுதான் நம்மளால செய்ய முடியும் இல்லையா? இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ம் 1954 இருந்து இந்த கடை இருக்கு அப்படின்னு. ஏன் இருக்கு அப்படின்னாக்கா அதுக்குரிய ஒரு முகூர்த்தம் அப்படி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அது இவ்வளவு லாங் லாஸ்டிங்கா போயிட்டே இருக்கு. சஸ்டைனபிளா இருக்கு. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னாக்கா ஏர்செல் இருந்தது, இப்ப இல்ல. இல்ல. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்த இது இன்னைக்கு காணோம். இதுதான் அந்த முகூர்த்த நாளினுடைய ஒரு மகிமை. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த முகூர்த்தத்தை வந்து பர்சனலா ஒரு விஷயத்துக்கும் அவங்க ஜாதகத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து பார்த்து கொடுக்கறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்ல சார், நீங்க வார்த்தைக்கு வார்த்தை பர்சனல் நீங்க. இப்ப நான் பர்சனலா என்னோடத சார்ந்து இந்த பதிவுல அப்படியே கேட்டுக்கிறேன். இப்ப நான் வந்து வீட்டுல லேண்ட் எடுத்துக்கோங்க சார். ஒரு நிமிஷம் இருப்பா. உன்னோடதுன்னு சொல்லும் பொழுது நான் கொஞ்சம் கவனத்தை பாத்துக்கிறேன். பர்சனல் சொல்லிட்டு கொஞ்சம் ஆதாயத்தையே பார்க்காம சொன்னாங்க சரிப்பட்டு வர. என் ஜாதகம் உங்ககிட்ட எப்பயுமே என் குடும்பி உங்க கையிலன்ற மாதிரி என் ஜாதகம் உங்க கையில தான் இருக்கு. ஞாபகத்துல இருக்கணும்ல எல்லா விஷயமும். கண்டிப்பா சார். ஸோ இப்போ நான் எங்க வீட்டில் வந்து என் பேர்ல லேண்ட் மாத்துறதோ இல்லை எனக்கு அந்த லேண்ட் வந்ததுக்கப்புறம் நான் வீடு கட்டுற மாதிரியான கிரகங்கள் எனக்கு இருக்கா சார்? எனக்கு அந்த வாய்ப்பு. ஒரு கேள்வி, தெளிவான கேள்வியா கேள். சரி சார். இப்போ எனக்கு என் பேர்ல லேண்ட் மாத்துவாங்களா சார்? ஆல்ரெடி இருக்கிற லேண்டு சார், அது என் பேருக்கு பதிவு பண்ணப்படுமா? அம்மா பேர்ல இருக்கிற லேண்டா? ஆமாங்க சார். வரும். இந்த அக்டோபருக்குள்ளேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க சார். அந்த பேர் மாத்துறது வந்து அக்டோபருக்குள்ளேயே வரலாம். பேர் மாத்துறது டிசம்பருக்கு அப்புறமா நடக்கலாம். இப்ப அந்த வீடு கெட்டுற அமைப்பு இருக்குமா சார்? 5 வருஷத்துல வெட்டுவார். 5 வருஷம். சனி சூரிய தசை ராகு புக்தி நடக்குது. ஒரு 5 வருஷத்துல கட்டுறதுக்கு வாய்ப்பும் 5 வருஷத்துக்குள்ள கெட்டியும் முடிச்சிடலாம் இல்ல கெட்டிடலாம். ஆமா. ஓகே சார். சிறப்பா இருக்கும். உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது அந்த இடத்துக்கு பக்கத்துல ஏதாவது கவர்மெண்ட் ஆபீஸ் இருக்கு சார். முனிசிபாலிட்டி ஆபீஸ். கிணறு ஏதாவது இருக்கா? அது எம்டி லேண்ட் தான் சார். அது கொஞ்சம் யாருக்கும் தெரியாத மாதிரி தரையோட தரையா இருக்கும். அது மூடப்பட்ட லேண்ட். ஆனா அதுல கிணறு இருக்கு சார். வெளிச்சம் வராத இடமும் கொஞ்சம் மறைவான இடம். மறைவு சார். நம்ம இப்ப இறங்கி போகணும்னாலே 2 வீடை தாண்டினாதான் நம்ம லேண்ட். முட்டுச்சந்து மாதிரி தான் அது. அந்த மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. ஓகே, நல்ல அமைப்பு தான், கிடைக்கும் கண்டிப்பா சார். இப்ப அந்த வீட்டுக்கு வாச கதவை வைக்கணும்னா என்ன ஸ்பெஷல்? முதல்ல வாங்கு, எல்லாம் வரட்டும், அதுக்கப்புறமா அதை வாங்கணும் தோண்டணும் எல்லாம் இருக்குல்ல. கண்டிப்பா சார். முதல்ல வரும், வந்ததுக்கு அப்புறமா அதை பார்ப்போம். கண்டிப்பா சார். ரொம்ப நன்றி சார்.